ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பொறுத்துகளை எது கரிம அமிலங்கள், எது கனிம அமிலம், எது ஒற்றை காரத்துவ அமிலம், எது இரட்டை காரத்துவ அமிலம்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ கரிம அமிலங்கள்லாம் பெரும்பாலும் COOH நேச்சுரலாக இருக்கிறது. அதனால அது தாவரங்கள் விலங்குகள்லேருந்து தானே எடுக்கிறாங்க. அதனால் இது நேச்சுரலாக COOH இருந்தாலே அது நம்மளுக்கு கரிம அமிலங்கள் தான். அதே இது அந்த பாறைகள் கனிம பொருட்கள்லேருந்து பெறதுனால அந்த HCl, HNO3, H2SO4. அப்போது கரிம அமிலங்கள்னால் அந்த COOH தான் மேக்சிமம் இருக்கும். மற்றதெல்லாம் கனிம அமிலங்கள்னு போட்டுருதுங்க. இப்போ ஒற்றை காரத்துவ அமிலம்னா ஒரே ஒரு இடற்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்துச்சுன்னா அது ஒற்றை காரத்துவ அமிலம். 2 ஹைட்ரஜன் அயனிகள் இருந்துச்சுன்னா அது இரட்டை காரத்துவ அமிலம். அது 3 இருந்துச்சுன்னா மும்மை காரத்துவ அமிலம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது என்னென்னா கரிம அமிலங்கள், கனிம அமிலங்கள், ஒற்றை காரத்துவ அமிலம், இரட்டை காரத்துவ அமிலம்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து அங்கே 4 சைடில் கொடுத்து எதுன்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க.